தொடர்ந்து இந்த டோரையும் தொடர்ந்துட்டு நம்ம வந்து அங்கே போயிடலாம். அந்த சைடு 4 ஃப்ளோர் இருக்கும். 4 ஃப்ளோருக்கு வந்து நான் ஃபுல்லாக ஃபஸ்ட்டே முடிச்சிட்டேன். அடுத்ததான் உங்களுக்காக வந்து இது பண்ணி நான் காமிச்சிட்ருக்கேன். இவன் வந்து என்ன மாதிரியான போக்கிமான்ஸ் வந்து மோஸ்ட் பர்சன் கொண்டு வருவாங்கன்னா 40 லெவல் இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி தண்டர் கன் வந்து லெவல் கொஞ்சம் காது கிழிஞ்சு போயிருக்கும். இப்போ ரொம்ப சவுண்டாக இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ இதுக்குள்ளே இதுதான் ரொம்ப கம்மியானது. அதை வச்சுருக்கேன் பார்ப்போம். அர்ஸ்டனிஷனோடது அர்ஸ்டனிஷ் வந்து நம்மளோட எஸ்டி அட்டாக், அதாவது ஸ்பெஷல் அட்டாக் வந்து இது பண்ணால் கண்டர் பண்ணுறத முடிஞ்சுங்க. திஸ் ஸ்குவாட் போட்டுச்சாலும் நம்ம அதை தச்சு டெம்பர் பண்ணுறோம். ஃபியர்ஃபுல் பயத்தை கண்டுபிடிது அடிச்சா இருக்கிறால வந்து டெம்பர் பண்ண ஒரே ஒரு அடிவாங்க. ரொம்ப ஈஸியாக முடியும். என்ன ஓகே இது போட்டால் ஹெல்த் என்னன்னு தெரியல. இதையே அடிச்சு தடுப்பு என்னன்னா தடுப்புனா அட்டாமே கடிக்குது. எரிச்சலாக இருக்குது. பேர்டு இதை மட்டும் எப்படியாச்சும் சமாளிக்கணும். நம்ம ஹெல்த் போட்டுருமா அவனுக்கு ஹெல்த் ஏறிடுச்சு. பேனிக்ன்றது வந்து நம்ம அட்டாக்கை வந்து டிஃபீஸ் பண்ணேன். ரெயின்போ அட்டாக் வந்து யூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அவரோட ஹெல்த்தை வந்து ஏற்றிக்கணும். அதே மாதிரி அடிக்கிறது வந்து நல்லா அடிக்கும். அதே மாதிரி பேர்னிங் வந்து இம்யூனிட்டி, அதாவது அது வந்து ஃப்ரீஸ் ஆகாது. ஸோ நம்ம அந்த வாட்டர் டெக்னிக் வந்து பவுன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நம்ம 2 இம்பாக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அதனாலேயே அடுத்த வாரத்தில் தான் நம்ம இந்த மாஸ்டர் ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ ஏன்னா வந்து நம்ம ஈவெண்ட்டில் வந்து இன்னொரு அப்பா இன்னும் வந்து ஒரு நசர் ரன்னிங் இருக்குது. நசர் ரன்னிங் முடிச்சுட்டா அதை வந்து பண்ணுவோம். ஓகே ராஜு கொஞ்சம் போட்டு வச்சு அப்படின்னா நான் கொஞ்சம் ஒரு 2 மட்டும் வாங்குது ஒரே கட்டணம் அந்த சமயம் வச்சுக்கணும். இன்னும் ஒரு அடி அடிச்சுன்னா முடிக்கலாம். ஓகே அவ்வளோ அடிச்சாச்சு முடிச்சாச்சு. ஐயோ இது ரெயின்போ போடுறது எனக்கு கரெக்டாக இருக்குது. எனக்கு கரெக்டாக இருக்கும். நல்ல பேசணும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பவர்ஸ் வந்து கிளம்பிட்டு நம்ம அடுத்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா கெயூ சிட்டிக்கு தான் போக போகிறோம். கெயூ சிட்டின்றது வந்து ஒரு ஃபயர் டைப் ஜிம், சரி ஃபயர் டைப் சிட்டி. ஓகே சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலான்ட்டு நம்மளால் வந்து அந்த மாதிரி கேம்ஸ்லாம் போட முடியாது. ஸோ நான் வந்து என்னால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதுக்கு மேலே நீங்கள் சவுண்டு வச்சு பார்த்தேன்னா முடியல. அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சவுண்டு ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இது ஹாரிஃபாக பிடிக்கலான்னு பார்த்தா முடியவே மாட்டேங்குது. 2 கிரேட் பால் போட்டேன். ஏன்னா
இது வந்து ஒரு மிஷின் டைப் போகுமா. நமக்கு அடுத்த ஜிம் வந்து இந்த மிஷின் ஜிம் தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் அந்த போகுமா கொஞ்சம் பிடிச்சி வச்சுட்டேன்னா லெவல் ஏற்ற கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே சொல்லி பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். முடியல நான். சரி ஓகே ஒரே இடத்துல முடிச்சிடலாம் சொல்லி அடிச்சு முடிச்சிட்டேன். நல்லாவே அந்த பொண்ணு கூப்பிடல. அதான் அந்த பொண்ணு கூப்பிடல சொல்லி பார்த்தா ஐயோ இது வந்து ஏற்கனவே எனக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தேன். நீ அப்போ எனக்கு மாட்டல. ஸோ அதனால் ஒரே இடத்துல அடிச்சு முடிச்சிடலாம். நீ சொல்லலாம் வீக் அட்டாக் தான். பட் சுத்தம் ஐயோ அந்த பாப்பா வேறு சண்டை கூப்பிடுவாளே. சரி ஓகே இது நம்பிட்டு வச்சு இதுதாங்க 109. இதுக்கு இந்த பவுண்டரியை தாண்டி நம்ம போக ஐயோ இது 107. ஐயோ என்னங்க 107 என்ன சுற்றின்னு வந்துட்டேன். ஐயோ என்ன வழி வரும் சுற்றின்னு வந்திருக்கேன் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு. இதுதாங்க 109. ஸோ ஓகே ஐயோ இப்போ கடவுளே முடியல. இதுவே கிடச்சிட்ருக்கு. சரி ஒரு அடி அடித்து முடிச்சிடலாமா இல்லை எஸ்கேப் படுத்தணுமா? இல்லை ஒரு அடி நான் தண்டர் ஃப்ளவர் அடிச்சோன்னா சத்துருவது. ஒரே அடி தான் முடிச்சுட்டு அவ்வளோதான். ஓகே சண்டைக்கு போவாங்க சார். இப்படி கூடி வந்து பப்பினி வந்து ராக் டைப் இருக்குமா மாற்றுமான்னு வந்தேன். பட் பப்பினியோட லெவல் வந்து 12 தான் இருக்குது. பப்பனி வந்து பப்பனையராக மாறி பப்பனையர் வந்து பப்பினியாக மாறிடும். ஆமாம் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கேன். சரி அதுக்கு தாங்க நம்ம நான் விட்டுட்டேன். இந்த டோனின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கிட்ட வந்து சண்டை பண்ணுவோம். ஏன்னா நிறைய சண்டையாக காமிச்சிருந்தா கடுப்பாயிடுவீங்க. அதனால் நீங்கள் வந்து இவனா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டாரோட லெவல் 33 தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அந்த ஜிம் பேட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டாரோட லெவல் 33 இருக்காது. நிறையவே நான் வச்சுருப்பேன். ஏன்னா 80,000 HP எனக்கு இதுக்கே போயிடுச்சு. இவனுக்கும் அடுத்து வந்து இன்னொருத்தனுக்கும் லெவல் எடுத்ததுக்கே எனக்கு போயிடுச்சு. ஈத்தரும் ஈத்தரும் வந்து ஈத்ராவோட எவால்யூஷன் டைப்போல் இருக்கு. டைப்போல் வந்து கோல்டாரோட சின்ன எவால்யூஷன். அது வந்து ஃபஸ்ட்டு டைப்போலாக தான் இருக்கும். டைப்போல் வந்து ஜென்டாராக மாறி ஜென்டார் வந்து கோல்டாராக மாறும். அதே மாதிரி தான் ஈத்தரமாக மாறிடும். ஈத்தரம் வந்து தெரில கேஸ். ஏன்னா ஈத்தரம் கிராஸ் டைப் மெம்பர்ஸ் எனக்கு அந்தளவுக்கு ரொம்பலாம் பிடிக்காது. அதனாலே நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் மோஸ்ட்டாக. ஓகே அவ்வளோதான் இவங்க டிஃபீட் பண்ணியாச்சு. இதுதாங்க ஸ்கெயூசிட்டியோட டைரக்ஷன். அதாவது இதுதான் வந்து கேவ் நம்பர் கனெக்ட் வித் கேவ். இது வந்து எந்த வழி தெரியுமா? நம்ம விசிறிஜுக்குள்ளே இருக்கோம். இப்போ அதாவது நம்ம இங்கேருந்து நான் போனேன். இது வந்து 109க்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வழி யூஸ் பண்ணி நம்மளால் போய்க்க முடியும். ஓகே ஃபஸ்ட்டு தண்டகார்டு வரும். தண்டகார்டு வந்து இதுக்கே போகும். ஆனால் நமக்கு லெவல் எத்தணும் அப்படின்னா கோல்டார்டு தாங்க மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ரெக்வயரம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து தூங்கவும் வைக்கும், நம்ம அட்டாக்கும் பண்ணும். அதாவது நம்ம அடித்தே வந்து நம்ம வந்து தெரியும். ஆமாம் கிங்டார் வந்து இம்யூன் ஃப்ரீசர். அது வந்து ஒரு வாட்டர் டைப் போக்கிமான். அதே மாதிரி இதை யூஸ் பண்ணது அஸ்டனிஷ் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். எஸ்டி அட்டாக். அதாவது வாய் வலிக்குது. கிங்டார் வந்து எப்போ பார்த்தாலும் ரெக்வயர் ஓடுது. 30 லெவல் வச்சுருக்கான். கொண்டுட்டு அவ்வளோதான் ஒரு அடி அடிச்சுட்டு செத்துருவோம். ஆனால் இன்னும் வந்துட்டு ஒரு 2 போய்க்குமான் இருக்கு நினைக்கிறேன். ஜெலுரட்டு ஏன்டா எல்லாமே வாட்டர் டைப் போய்க்குமான்ஸாக கொண்டு வரீங்க? நான் எதுக்கு அவங்க இருக்கேன். பாதி ஹெச்பி தான் இருக்கு. ஆனால் அதுக்கு ஃபுல் ஹெச்பி இருக்குது. 3 லெவல் தான் அதிகம். வாட்டர் ட்ரிப் பட் வந்து வாட்டர் ட்ரிப் நமக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா கோல்டாரும் வந்து இம்யூன் டு ஃப்ரீஸ் தான். ஃப்ரீஸ் ஆகாது. ஸோ அதனால் வந்து வாட்டர் ட்ரிப்பும் நமக்கு வேலை செய்யாது. வாட்டர் ட்ரிப்னால் ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு ஐஸாக மாறிய ஒரு ட்ரிப் ஸ்டோனை தான் நம்ம மேலே தூக்கி போடுறது. அவ்வளோதான். ஓகே அடுத்து வந்து மைன்கிராஃப்டில் வந்து எந்த மாதிரியான கேம்ஸ் போடணும்
அதாவது ஒரு சர்வைவல் சீரிஸ் மாதிரி ஆரம்பிக்கலாமா, இல்லாட்டி உங்களுக்கு என்ன கேம் போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களோ வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளால் வந்து அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸு லைக்ஸ் எல்லாம் அப்போ தான் இருக்க முடியும். ஏன்னா வந்து நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் லைக் பண்ணால் ஷேர் பண்ணாலே வந்து நிறைய ரெக்கமெண்ட் ஆகும். அதனால தான் வந்து நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போடுறதுக்கான காரணம் தான். நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். தண்டர் ஃபேங் போட்டால் முடிச்சிடும், அவ்வளோதானே. இதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? ஓகே, அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால தான் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறது. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமே அதான். இப்போ வந்து ஒரு 2000 மட்டும் கொடுத்து நம்ம இவனை வந்து டையிங் ஸ்டேட் வந்து மாற்றிடலாம். 2000 அது 34 அந்த டையிங் ஸ்டேட்லேருந்து ரொம்ப பண்ணியாச்சு. டேய் விட்றா, நீ வழி விட்றா. ஸ்பேனிங் ஹேமர்னா ஃபஸ்ட்டு ராயோட இது ஃபஸ்ட்டு. ஐயோ கடவுளே, நான் உங்களுக்கு நான் ஃபைட்டாக காமிச்சிட்டு தான் நான் என்னை கொன்றுவீங்க. ஸோ நான் வந்து அது வந்து ஒரு கொஞ்சம் வழி தான். ஸோ நீங்கள் பண்ணிங்கனாலும் ஈஸியாக வந்துடலாம். இப்போ வந்து நம்ம ஷெர்லின்னு இந்த பொண்ணுக்கிட்ட பேச போகிறோம். இந்த ஷெர்லி வந்து யார் அப்படின்னா இந்த கையூசுட்டிங்க வந்து ஒரு லீடர் மாதிரி ஒருத்தர் இருக்கா. அவன் பேர் சிசியர். இந்த சிசியர் வந்து முன்னாடி காலத்தில் வந்து ஒரு லவர்மெண்ட் வச்சுக்கோங்க. ஐயோ நான் எத்தனை போய் நாங்கள் கையூசுட்டி போயிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே ஃபைனலி வந்தாச்சு கையூசுட்டிங்க. அதுக்குள்ளே நான் வர்றதுக்குள்ளே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா. சரி இப்போ எனக்கு வந்து போக்கிமான் சென்டர் எங்கே இருக்குன்னு தெரியும். ஏன்னா என் போக்கிமான்லாம் கிட்டத்தட்ட செத்துருச்சு. அதனால தான் நான் போக்கிமான் சென்டர் தேடிட்டு இருக்கேன். ஹீல் பண்ணிடலாம். சோனி, நீங்கள் வந்து சோனி டிவி வேணாம். ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு பையனை வந்தோம் பார்த்தீங்களா, அவன் பேர் தான் டெலிக்கிட்ட வந்து நம்ம பேர் இல்லை டெஃபோ கிட்ட பேசினோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த சிசிஐ வந்து யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற முடியும். அதுக்கு முன்னாடி இவனோட திருட்டு போன வாலெட் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்கணும். அவன் வந்து ஃபோட்டோ கேலரிக்குள்ளே வந்து ஓடிருக்காங்க ஒரு ஆள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் ஹெச்பி மட்டும் கொடுத்துடலாம். ஓகே 80,000 10,000 37 நல்லது. கிளாரிங் வேஸ்ட்டு, கிளாரிங் வேணாம், அவ்வளோதானே. ஒரு 40 வச்சுக்கலாம். 5,500 வச்சுப்போம். ஒரு லெவல் தாங்க சரி இருக்குது. என்னடாது ஓகே ஒரு 10,000 கொடுப்போம். ஓகே 40 வந்துடுச்சு. ஷாக் வேவா ஷாக் வேவ் நமக்கு வாட்டர் மெலாடி தேவையில்ல, தூக்கி போட்டுடலாம். கொஞ்சம் ஹெச்பி கொடுத்தா நம்ம லெவலே தேலாம். ஆனால் அதை பார்க்கல கேம் ஆடும்போது. 40க்கு வந்து ஒரு லெவல் மான்ஸ்டர் வந்து கிடைக்கணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் கிடச்சாச்சு. நமக்கு வந்து அது டைமண்ட் ஃப்ரீயாகவும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இவர் தான் வந்து டார்க்கோ, அது மாதிரி நமக்கு வந்து பாய் சி அந்த போக்கிபால்ஸ் தேவை. சரி நம்ம பேசி நம்மகிட்ட நீ எதுக்கு எப்போது என் கூடயே வந்துட்டு இருக்க சொல்லும்போது, நீ தான் வந்து தீஃப் திருந்தும் போது என்னை வந்து சொல்லாதுன்னு சொல்லும்போது, இங்கே நீ தான் இருக்க, என்னோட ஐக்கியூ வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஹைட்டாக இருக்கும், உன்னால் நீ டிஃபீட் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது, இல்லைடா அவன் ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுவான்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ அவனுக்கும் நமக்கும் சண்டை. ஒரே ஒரு போக்கிமான் ஃபேன்டோனி ஈஸியாக அப்படின்னா டிஃபீட் பண்ணிடுவான்டா. அடே வேஸ்ட்டுடா நீலாம் ஃபேன்டோனி. ஓகே வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ஜிம் பண்ணியிருப்போம், ஜிம் லீடரை டிஃபீட் பண்ணியிருப்போம். எண்டிங்கில் ஒரு ஜிம் லீடர் மூஹானையும் அடுத்து வந்து யாஹோஹாயா எதுக்கு சொல்லியாது, அவங்க 2 பேரையுமே வந்து டிஃபீட் பண்ண போகிறோம். ஓகேயா இந்த ஆப்பிள் வச்சு நான் என்ன வேஸ்ட் பண்ண முடியும். என்ன டோர் திறக்க முடியாது போல தெரில. அதே மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் வந்து நம்மளால் வந்து அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கும் வந்து நம்ம சேனலை பற்றி தெரியும். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து சீசரை பற்றி நம்ம தெரியுமா சொல்லும்போது, அப்படியா என் லாடை பற்றி பேசிக்கலாம் சொல்லும்போது, அவன் ரொம்ப நாள் இல்லை இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது
கேட் தப்பு சொல்லப்படுற ஒரு ஆள் வந்து இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தெரியும் போது எங்கள் லார்ட் வந்து கெஸ்ட்லாம் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். நான் வந்து கொஞ்சம் சொல்லணும் அவர்கிட்டும் போது என்ன முடியாதுன்னு சொல்லும்போது அந்த பிங்க் லெட்டர் ஒரு உமன்ட்டு கேட்காங்க. பிங்க் லெட்டராக அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து எங்கள் லார்ட் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்காரு. நீ இப்போ நீ ஃபாலோ பண்ணி வாங்க சொல்லி சொல்கிறாங்க. வந்து இது கேஷுவலாக எடுத்து மாதிரி இருந்துச்சு. ஆனால் மைண்ட்லேயே வச்சுக்கான்னு போது இது ரொமான்டிக் ஸ்டோரியாக இருக்குன்னு சொல்கிறான். டேய் போங்கடா, பக்கம் பேராகிராஃபாக படிக்க சொல்கிறாங்க. எனக்கு வாயெல்லாம் பிடிக்குது. சரி, இப்போ அதாவது இந்த பேராகிராஃப் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவன் வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளாவே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிப்பாரு. சரி, அவங்க வந்து இந்த லெட்டரை கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது நான் வந்து கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லிட்டில் ஷூ அப்படி சொல்லப்படுற ஒரு பெரிய நகை கடை இருக்குது. அந்த நகை கடைக்கு போய் ஒரு டைமண்ட் ரிங்கை வந்து கேட்பார். அந்த டைமண்ட் ரிங் வந்து செஞ்சு கொடுத்துருப்பாரு இந்த டியூக்குன்னு. அவன்கிட்ட போய் கேட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அந்த டியூக்கு வந்து அவன் என்ன கேட்பான்னா, அயன் வேணும் எனக்கு வந்து அயன் இல்லாட்டி என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவான். ஓகே, நான் 3 அயனை கலெக்ட் பண்ணிவிட்டு நான் அங்கே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, 3 அயனுமே கண்டுபிடிச்சாச்சு. 3 அயனுமே ரொம்ப ஈஸியான இடத்துல தான் இருக்கும். இந்த கடைக்கு பின்னாடி ஒரு அயன் இருக்கும், நம்ம பார்த்த ஒரு இடத்துல ஒரு அயன் இருக்கும். அடுத்து வந்து அந்த சைடில் வந்து ஒரு வால்கானி பிளேஸ் மாதிரி இருக்கும். அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அயன் கிடைக்கும். 3 இடத்துல அப்படின்னா உங்களுக்கு அயன் இருக்கும். ஓகே, இப்போ வந்து அவர் கொடுத்த டைமண்ட் ரிங்கு கூப்பிட்டு போய் நம்ம வந்து சிசிஏ கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு 2500 ஹெச்பி கொடுப்பாரு. எக்ஸ்பி கொடுப்பாரு. இந்த ரிங் ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இருக்குது. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், ஏன்னாச்சும் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஜிம்லி நம்பருக்கு மட்டும் சொல்லுங்கள் சொல்லும்போது ஓகே, கோல்டாருக்கு வந்து ஒரு நாளைக்கு நம்ம லெவல் ஏற்றிடுவோம். அவங்க வந்து லெட்டர் எழுத சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஓகே, அவங்களுக்கு வந்து அது தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இங்கே இந்த கேஎஸ்டியோட ஜிம் லீடராக யாஹோ ஹாயோ அப்படின்னு சொல்லப்படுறோம் டிஃபீட் பண்ண போகிறோம். நான் கொஞ்சம் வந்து என்னென்னா எல்லா போக்கிமான்ஸும் நான் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் லெவல் ஏற்றணும்னு சொல்லிட்டு நான் அந்த இதில் மோட்டிவ் இருந்ததுனால தான் என்னால் கோல்டாருக்கு அந்தளவுக்கு லெவல் ஏற்ற முடியல. அதுதான் வந்து ஒரு மெயின் திங். ஓகே, ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜிம் விளாட்டில் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் இல்லை. இருக்கிற ஹெச்பியை கொடுத்துட்டு நான் டக்குன்னு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால தான் வந்து நான் அங்கே போயிட்டு வந்தேன். ஓகே, ஸோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து தட்ஸ் ஓவர். அடுத்து நம்ம வந்து மாஸ்டர் ஸ்டாம் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் பண்ண மாட்டோம். அடுத்த வாரத்தில் தான் நம்ம பண்ணுவோம். ஓகே, அடுத்த வாரத்தில் தான் ரொம்ப நாள் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அடுத்த வாரத்தில் தான் வந்து நமக்கு மாஸ்டர் ஸ்டாம். அடுத்த கேம் பிளே என்னென்னா ஈவெண்ட் வந்து நம்ம ஆட போனோம். ஈவெண்ட் 2லையோ இல்லாட்டி ஈவெண்ட் 1லையோ வந்து ஈவெண்ட் 1னா 2 மாஸ்டர் பீஸ் வீடியோ வரும். இல்லாட்டி ஈவெண்ட் 2 அப்படின்னா நசர தண்ணி மட்டும் வரும். ஈவெண்ட் 2னா நசர தண்ணி மட்டும் வரும். ஈவெண்ட் 1 அப்படின்னா 2 மாஸ்டர் பீஸ் ஒரு வீடியோவும் வரும். நான் வந்து போடுறதை பொறுத்து மாறும். ஸோ அவ்வளோதான். இந்த கேம் பிளே வந்து எல்லாருக்கும் பிடிச்சிக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோத்தில் கண்டிப்பாக வந்து நான் ஓகே, அவ்வளோதான். அவுட்ரோக்கு டக்குன்னு கொடுத்துட்டேன். அடுத்தது என்ன பேசுன்னு தெரியல. அவ்வளோதான். ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அப்படி இப்படின்னு சொல்கிறான். எனக்கு அந்த பொருளாக சொல்ல கிடையாது. ஓகே, அவ்வளோதான். ஃப்ளேம் பேட்சை கொடுத்துட்டா 4வது பேட்ச் இது நமக்கு. அவ்வளோதான். ஓகே, பாய் காய்ஸ். ஓகே, பாய்.